Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் உற்சாகமாய் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் பாருங்க, அநேகருக்கு அந்த காலையில் எழுந்த உடனே ஒரு வருத்தம் இருக்கும், ஏதோ ஒரு சில கஷ்டம் இருக்கும், இந்த சந்தோஷம் இருக்காது. ஏன் அந்த சந்தோஷம் இருக்காது தெரியுமா? ஏனென்றால் அவர்களுக்குள்ளே மற்றவர்களை நேசிக்கிற அந்த அன்பு அவர்களுக்குள்ளே இருக்காது. ஏதோ ஒரு பகை, ஏதோ ஒரு வெறுப்பு மனசுக்குள்ளே இருக்குமானால் அந்த சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ளே இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் மற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். பாருங்க, வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தை நாம் இந்த காலை வேளையில் தியானிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதுமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. எனக்கு காலையிலே இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு வருகிறதே என்று யோசிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்திலே நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போலவுதான் பிறனிடத்திலையும் நீ அன்பு கூறணுமா. அப்போ இந்த ஒரே வார்த்தையில இந்த நியாயப்பிரமாணம் முழுவதுமாய் அடங்கிவிடும். அப்போ அந்த அன்பு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நம் கிறிஸ்துவனாய் இருக்கும் பொழுது இந்த அன்பு தான் முக்கியமான ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசித்திருந்தால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவியா இருக்கிற நமக்காய் அவர் அனுப்பி வைத்தார். அப்போ அன்பு என்பது மிகவும் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, இந்த அன்பு தான் நிலைத்து நிற்குமா. எல்லாமே மறைந்து போய்விடும், ஆனால் இந்த அன்பு ஒரு நாளும் மறையாது, அது நிலைத்து இருக்கும் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் இதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களை நேசிக்கணும், நாம் மற்றவர்களை அன்பு கூறணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற ஒரு திட்டமாய் இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ, நீ உன்னை எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போலதான் நீ மற்றவர்களை அன்பு கூறணும். அப்போ நாம் நம்ம எப்படி நேசிக்கிறோம்? பாருங்க, ஒரு துணி கடைக்கு நாம் போவோம் என்றால், இல்லை பெண்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு நகை கடைக்கு அவங்க போனாங்கன்னா என்ன செய்வாங்க? போன உடனே ஒரு கம்பல் எடுத்து மாட்டிட்டு அப்படியே வந்துடுவாங்களா? இல்லை, இருக்கிற எல்லா நகைகளையும் காண்பிக்க சொல்லுவாங்க. வாங்குறது ஏதோ ஒரு நகை தான், ஆனால் எல்லா கம்பலையும் போட்டு போட்டு அந்த கண்ணாடியில் பார்த்து பார்த்து எதோ உங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த ஜுவல்லரி, அந்த நெக்லஸ் எல்லாம் போட்டு எது நல்லா இருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு கடைசியாக தான் ஒன்று வாங்குவாங்க. அப்போ ஒரு காரியத்தை நம்மை நாம் அழகு பார்ப்போம், எந்த காரியம் நமக்கு அழகா இருக்கிறது என்று. இப்போ ஒரு துணி கடைக்க போனா ஒரே துணியை நம்ம போட்டு பார்க்க மாட்டோம். கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை பார்ப்போம், ஒரு ஷர்ட்டை பார்ப்போம், ஒரு ஜீனை பார்ப்போம், எது நமக்கு ஷூட் ஆகுது, நாம் எதுல அழகாய் தோன்றுகிறோம், எதுல நாம் நேசிப்போம், நம்ம எதுல ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்மையே நாம் நேசித்து அந்த துணியை தான் நாம் வாங்குவோம். தேவனுடைய பிள்ளைகளே, see, we give so much of importance and time for us. வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ, how you love yourself. ஒரு சிலர் டயட்ல இருப்பாங்க, காலையில் இருந்தால் வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும், நைட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும். ஏன்? ஸ்லிம்மா இருக்கணும். தங்களையே அவர்கள் நேசிப்பார்கள், அது தவறல்ல. அப்போ நாம் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போலதான் மற்றவர்களையும் நாம் நேசிக்கணும். சமீபத்தில் ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் அங்கே இருக்கிற அந்த ஊழியக்காரர் என்ன செய்தார் என்றால், அங்கே வந்திருந்த எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் இலவசமாய் பேக் கொடுத்துருந்தாங்க, இந்த ஸ்கூலுக்கு போடுற பேக். அப்போது நான் ஒரு சில பிள்ளைகளுக்கு அந்த பேக்கை கொண்டு போய் கொடுத்தேன். அப்போது அந்த பேக்கை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் அந்த பேக்கோட குவாலிட்டி எவ்வளோ அருமையாக இருந்தது. அப்போது எல்லாம் முடித்து கடைசியாக அந்த பாஸ்டருடைய பேரை பிள்ளைகள் வந்தாங்க. அந்த பேரை பசங்களுக்கும் அதே பேக்கை தான் கொடுத்தாங்க. அப்போது எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அந்த பாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய பேரை பிள்ளைகளுக்கு நான் என்ன பேக்கை கொடுக்கிறேனோ, என்ன குவாலிட்டியை கொடுக்கிறேனோ அதே தான் நான் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இன்றைக்கு அப்படியாப்பட்ட அன்பை தான் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாம் நம்மை எப்படி நேசிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை எப்படி நேசிக்கிறோம், அதே போலதான் மற்றவர்களையும் நாம் நேசிக்கணும், அன்பு கூறணும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பேர் பலவீனமா இருக்காங்க, அநேக பேர் சுகமில்லாமல் இருக்காங்க, அநேக பேர் உதவியற்று இருக்காங்க.
எத்தனையோ பேரை நாம் சந்திக்கிறோம். நம்மால் உதவி செய்ய முடியும், ஆனால் அநேக நேரத்தில் நாம் உதவி செய்வது இல்லை. இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களை நேசிக்க நாம் பழகிக் கொள்வோம். நாம் அப்படியாய் செய்வோம் என்றால் உண்மையான கிறிஸ்துவின் அன்பை நாம் அந்த இடத்துல வெளிப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது போலவே நாம் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதே போலவே பிறரையும் நாம் நேசிக்க நாம் கற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் தொடுவீராக. உம்முடைய அன்பு இன்னும் அப்பா எங்களுக்குள்ளாய் வளரும்படியான கிருபை நீர் தருவீராக. ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.